வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழக்கம் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து ப்ரொக்கோலி, காலிஃப்ளவருடைய ஃபேமிலி. ப்ரொக்கோலியையும் பன்னீரை வச்சு ஒரு காஞ்ச மிளகா வறுவல், ப்ரொக்கோலி பன்னீர் காஞ்ச மிளகா வறுவல் செய்ய போகிறோம். அந்த ப்ரொக்கோலி பன்னீர் காஞ்ச மிளகா வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். ப்ரொக்கோலி ஒரு நம்பரு, பன்னீர் 150 கிராம், காஞ்ச மிளகா 10 நம்பர், வெங்காயம் ஒரு கை, மிளகுத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கை, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ப்ரொக்கோலி பன்னீர் காஞ்ச மிளகா வறுவல் செய்துட்டு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிறோம், காஞ்ச மிளகா வதக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், ப்ரொக்கோலி வதக்கிறோம், பன்னீரை வதக்கிறோம், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுறோம். நல்லா வந்து ட்ரை ஆகும்போது மிளகாத்தூள் சேர்த்துறோம். இது கொஞ்சம் நல்லா ட்ரையான டிஷ்ஷு. நல்ல மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பாரோட இந்த ப்ரொக்கோலி பன்னீர் காஞ்ச மிளகா வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போது காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த காஞ்ச மிளகா கலர் மாறணும். இதில் ஒரு கை வெங்காயம் போட்டுப்போம், போட்டு நல்லா வதக்கிடுவோம். நம்ம வரமல்லின்னு சொல்கிறோம், அதாவது தனியா விதை. அந்த வரமல்லியில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. ஒரு ஜீரண சக்தி ஆகட்டும், சுகருக்காகட்டும், வயிற்று கடுப்புக்காகட்டும், இந்த தலைவலி ஜரம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் அந்த வரமல்லி வந்து அவ்வளோ நல்லது. அந்த வரமல்லி, சுக்கு, மிளகு, திப்பிலி வச்சு கஷாயம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஜரம்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ற பொருளில் நம்மளுக்கு அறியாமையே மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, டெய்லி நம்ம சாப்பாட்டில் சீரகம் சேர்க்குறோம், மிளகு சேர்க்குறோம், பூண்டு சேர்க்குறோம், இஞ்சி சேர்க்குறோம், மஞ்சள் தூள் சேர்க்குறோம், பச்சை மிளகாய் சேர்க்குறோம், மிளகாத்தூள் சேர்க்குறோம், தனியாத்தூள் சேர்க்குறோம், அது மாதிரி எண்ணெயும் சேர்க்குறோம், பெருங்காயம் சேர்க்குறோம். ஸோ ஒரு பொருளுக்கும் வந்து அந்த மருத்துவ குணம் தனியாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம சாப்பாட்டுக்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் நமக்கு தெரியாமல் எல்லா சாப்பாடும் வந்து ஜீரணசக்தியுடைய சாப்பாடாக மாறிடுது. நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரணசக்தி இது மாறிடுது. சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த தனியா கஷாயம், அந்த சுக்கு மிளகு திப்பிலி வச்சு வெள்ளத்தை போட்டு இடித்து அதிமதுரத்தை போட்டு ஒரு நல்ல கஷாயம் பாலை ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னா ஜரம், அதே மாதிரி தலைவலி இருந்தாலும் சரி உடனே பட்டுன்னு போயிடும். அதை பட்டுனா தலைவலியும் நின்றுடும், ஜலமும் நின்றுடும். ஸோ அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போது இந்த காஞ்ச மிளகா, வெங்காயம் காரசாரமாக நல்லா வதங்கியிருக்கு. இதில் ஒரே ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த வெங்காயத்தோடு நம்ம சாப்பிட்ணும். ஒரு தொக்கு மாதிரி வரக்கூடாது. வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த காலிஃப்ளவருக்கும் பன்னீருக்கும் டேஸ்ட் நல்லா ஏறும். அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, நான் சொன்ன அந்த மிளகா இது போட்ட சாம்பாரோட சாப்பிடும் சரி, இந்த தொக்கோட சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் ப்ரொக்கோலி போட்டு நல்லா வாஷ் பண்ணி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறாங்க. அதனால் டெய்லி இந்த ப்ரொக்கோலி சாப்பிடும்போது நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு காய்கறி. இது நல்லா வதக்கும் போது என்ன பண்ணுறோம், உப்பு போட்டுறோம், மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விட்டு இப்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் வேகத்துக்கு.
கொஞ்ச நேரம் பார்த்து பன்னீர் போடலாம். இந்த ப்ரொக்கோலி வெந்து வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜேஆர்டி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. இந்த ப்ரொக்கோலி சூப்பராக வந்துருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணோம், தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்தோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டோம். நல்லா வதக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ப்ரொக்கோலி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு என்ன பண்ணோம், நல்லா வதக்கிட்டோம். தண்ணி தெளித்தோம். ப்ரொக்கோலி நல்லா வந்துடுச்சு. இப்போது பன்னீரை போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். பன்னீர் குக்காகனு நெஸ்ட்டு கிடையாது, சூடு பட்டாவே போதும். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், காரத்தை பார்த்துக்கோங்க, காரம் நிறையா இருப்பது, அதனால் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மிளகாக்களி போட்ட சாம்பாரை நினச்சி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல பருப்பு ரசம், அதே மாதிரி கீரை மசியலுக்கு இந்த ப்ரொக்கோலி பன்னீர் காஞ்ச மிளகாய் வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம்னு சொல்லும்போது காங்க நிறையா இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி வைக்கிறத விட சின்ன பானை ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு தட்டில் நிறைய மண் எடுத்து ஒரு ஓரமாக கொட்டி வச்சுக்கோங்க. அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வெட்டி வேறு அந்த பானையில் போட்டுருங்க. வெட்டி வேர் மூடி வச்சுருங்க. தண்ணி தாக இருக்கும்போது தான் அந்த பானை தண்ணி குடிக்கும்போது வெட்டி வேர் வாசனையோடைய ஜெல்லு, பானை தண்ணி ஜெல்லுன்னு இருக்கும். பானையை பதப்படுத்தணும். நான் சொன்னால் 4 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். 5ஆவது நாளில் அலசி எடுத்துகிட்டு மண்ணில் போட்டு அந்த பானையை மண் மேலே வச்சு வெட்டி வேரையும் போட்டு அந்த பானை தண்ணியை குடிச்சு வந்தாவே அவ்வளோ தாகம் அடங்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜை விட அந்த பானை தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பானை தண்ணி. இப்போ இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னு சொன்னேன். சாதாரணமாக நம்ம யாருமே அந்த பழைய சாதத்தை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது. இந்த வெயில் காலத்துலேயாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பழைய சாதத்தை ராத்திரியே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணி நல்லா இருத்துட்டு அந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் மோர் போட்டு கலக்கிட்டு, தயிர் இல்லை மோர் போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ சக்தியான ஒரு நீர் ஆகாரம் அது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நிறையா உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு தரப்போம். இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். சூப்பரான பன்னீர் ப்ரொக்கோலி காஞ்ச மிளகாய் வறுவல், நல்ல ஒரு மிளகாய்க்கு தீயப்பட்ட சாம்பாரோடும் சரி, பருப்பு கீரை மசூரியோடும் சரி, பருப்பு ரசத்தோடும் சரி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்தோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரொக்கோலி பன்னீர் காஞ்ச மிளகாய் வறுவலை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள்.